ஹலோ நண்பர்களே, செல்லூர் ஈசவா இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஹலோ, டான்செட் 2026 தேர்வுக்காக அப்ளை பண்ண போறீங்களா? ஆன்லைன் விண்ணப்பத்தை எந்த தப்பும் இல்லாம ரொம்ப சுலபமா எப்படி பூர்த்தி செய்யறது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கமா பார்க்கலாம். நாம இந்த 6 விஷயங்களை தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல டான்செட்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ, அப்புறம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெடியா வச்சுக்கணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஃபைனலா எப்படி சப்மிட் பண்றது, கடைசியா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல டான்செட் தேர்வுனா என்ன, தமிழ்நாட்டுல போஸ்ட் கிராஜுவேட் படிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க தமிழ்நாட்டுல MBA, MCA, ME மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நுழைவுச்சீட்டு மாதிரி தான் இந்த டான்செட் தேர்வு. குறிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான டாப் காலேஜஸ்ல சீட் கிடைக்கணும்னா இந்த எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா போகும். அது என்னென்னு பார்க்கலாமாங்க? ஒவ்வொரு படிப்புக்கும் என்ன தகுதி தேவைன்னு இங்க இருக்கு. MBA படிக்கணும்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. MCAக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட டிகிரி வேணும். மத்த இன்ஜினியரிங் கோர்ஸ்களுக்கு அதுக்குரிய BE இல்ல BTech முடிச்சிருக்கணும். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபீஸ். SC, SCA, ST பிரிவை சேர்ந்தவங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு 500 ரூபாய், மத்த எல்லா கம்யூனிட்டிக்கும் 1000 ரூபாய். இங்க ஒன்னு கவனிக்கணும், இது ஒரு தேர்வுக்கு. நீங்க MBA, MCA ரெண்டுமே எழுதுறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஃபீஸ் கட்டணும். டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 10. MBA, MCA எக்ஸாம் மே 9ஆம் தேதியும், ME, MTech மாதிரியான எக்ஸாம்ஸ் அடுத்த நாள், அதாவது மே 10ஆம் தேதியும் நடக்குது. இந்த டேட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம நேரடியா அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போகலாம். முதல் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன். முதல்ல உங்க மார்க் ஷீட்ல எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க இமெயில் ஐடியை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் கலந்திருக்கணும். கடைசியா உங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்க என்ன எக்ஸாம் எழுத போறீங்கன்னு செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். சூப்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இப்போ மெயினான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் பெருசா தெரியும், ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம இதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திடலாம். இந்த பகுதியில உங்க தனிப்பட்ட விவரங்களை கொடுக்கணும். பாலினம், தேசிய இனம், மதம் இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. உங்க கம்யூனிட்டி என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான சப்காஸ்ட் கோடையும் சரியா என்டர் பண்ணுங்க. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கையில வச்சுக்கிட்டா நல்லது. அப்புறம் உங்க அட்ரஸ், பின்கோடு, கடைசியா உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் இதெல்லாம் கவனமா ஃபில் பண்ணுங்க. அடுத்து உங்க படிப்பு சம்பந்தமான விவரங்கள். உங்க 10வது, 12வது இல்லனா டிப்ளமோ, அப்புறம் டிகிரி, இது எல்லாத்தோட ரோல் நம்பர், பாஸ் பண்ண வருஷம், மார்க்ஸ் இதெல்லாம் உங்க சர்டிபிகேட்டை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்க. தப்பு பண்ணிடாதீங்க. கடைசியா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுல நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனை ஃபைனலா சப்மிட் பண்ண போறோம். இப்போ உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் உங்க கையெழுத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆனா சும்மா அப்லோட் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்னு பாத்தீங்கன்னா, ஃபைல் சைஸ் தான். உங்க போட்டோ 30 KBயிலிருந்து 50 KBக்குள்ள இருக்கணும். கையெழுத்து 10 KBயிலிருந்து 15 KBக்குள்ள இருக்கணும். உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் PDF ஃபார்மேட்ல 1 MBக்கு கம்மியா இருக்கணும். இந்த அளவுகளை கரெக்டா பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்க போட்டோவோட சைஸ் சரியா இல்லைனா என்ன பண்றதுன்னு யோசிக்காதீங்க. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அந்த வெப்சைட்லயே போட்டோவை ரீசைஸ் பண்றதுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இந்த முழு ப்ராசஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு அப்புறம் சப்மிட் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸும் சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன்ஸ் கூட பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெற்றிகரமா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்கும், என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை.
உங்க ஹால் டிக்கெட் அல்லது ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகும்போது அதை கரெக்டான நேரத்துல டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்பவும் டவுன்லோட் பண்றதுக்கு 590 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப அலர்ட் ஆயிருங்க. சரி, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஏப்ரல் அப்ளை பண்றீங்க. ஏப்ரல் கடைசி இல்லனா மே மாசம் ஆரம்பத்துல ஹால் டிக்கெட் வரும். மே 9, 10ஆம் தேதி எக்ஸாம். அதுக்கப்புறம் மே கடைசி இல்லனா ஜூன்ல உங்க ஸ்கோர் கார்டு வந்துரும். இதுதான் அடுத்த சில மாசத்துக்கான பிளான். ஸோ இப்போ உங்களுக்கு டான்செட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி முழுசா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். இனிமே நீங்க தயாரா உங்க முதுகலை பட்ட படிப்புக்கு? உங்களோட உயர்கல்வி பயணம் வெற்றிகரமா அமைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.